வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக குவிக் லன்ச் ரெசிபி, அதில் பசங்களுக்காக லன்ச் பாக்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு டெய்லி ஒரு கொடுக்கக்கூடிய ரைஸ் வெரைட்டி, டிஃபன் வெரைட்டி. இது வந்து மத்தியானம் லஞ்சுக்காக கொடுக்கறத வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்றைக்கி வந்து மூணாவது. ஏற்கனவே 2 முந்தானத்து ஆக்சுவலாக செஞ்சு காமிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ரெடிமேடு பிசிபெலை பாத். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாதம், வடித்த சாதம் ஆற வச்சுருக்கேன். ஆறணுன்றது கிடையாது, சாதம் வடித்து நல்லா உதிர சாதம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக சாம்பார் தேவை. சாம்பார் இருந்தால் தான் நம்ம இது செய்ய முடியும். சாம்பார் நம்ம வீட்டில் காலையில் லஞ்சுக்காக காலையில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் ஒர்க்கிங் விமன்ஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. இல்லையா சப்போஸ் நைட்டு செஞ்ச சாம்பார் இருந்தால் கூட போதும். இதுக்கு வந்து சிலதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ரீசன்னாக்கா, சாம்பார் சாதம் பிசைஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பாக்ஸ் போட்டு கொடுத்தமிச்சா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன, ஆக்சுவலாக இது செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ கூட சாம்பார் செய்யும் போதும் இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து வெந்தயம், நல்ல 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எக்ஸ்ட்ராவாக தான் இருக்க போகுது இந்த பவுடர். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 துண்டு பட்டை, 1 துண்டு லவங்கம், மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏற்கனவே சாம்பாரில் போடுறதுனால மிளகாய் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மியாக, குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்து பொடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம சாம்பாருக்கு போடக்கூடிய பொருள் தான் இது. தனியா, வெந்தயம், மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு, இது வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வறுத்துட்டு கொஞ்சம் சவப்பாக வறுத்துட்டு இந்த தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி வச்சுட்டு போகிறோம். கண்டிப்பாக சாம்பார் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம செய்ய முடியும். சாம்பார் இருக்குது, குழந்தைங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னும் போது டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு பொடி இது பாருங்கள், தேங்காவை இதோடு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன வெங்காயம் வந்து லாஸ்ட்டில் வதக்கிட்டு இதை வந்து நம்ம எதோடையே சேர்க்க போகிறதில்ல, மேலாக்க இதை வந்து போட்டு சாப்பாடு பிசிய போகிறோம். இது வந்து கொஞ்சம் இப்போ வருத்தம் இல்லைங்களா, அதை ஆற விட்டுட்டு அது மிக்சியில் பொடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வதக்கி இதை வந்து கொஞ்சம் சின்னதாக வதக்கி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் அது சாதத்துக்கு மேலே போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொடிச்சு வச்சாச்சு. இது இவ்வளவும் தேவைப்படாது. கொஞ்சம் நம்ம வந்து ஏற்கனவே சாம்பார்ன்றதுனால நம்ம இதை வந்து பாருங்கள் 2 நம்ம இதை செஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டா கூட ஒன்றும் கெடாது. நம்ம நிறைய நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். இந்த பொடி 2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் சாம்பார் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. குழந்தைங்க கண்டிப்பாக சாம்பார் சாதம் கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் என்ன காய் வேணால் போட்டு சாம்பார் செய்யலாம், அதில் ஒன்றும் இது இல்லை, கிடையாது. நம்ம மெயினாக சாம்பார் வேணும், அவ்வளோதான். சாம்பார் இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், டேஸ்ட்டுக்காக ஒரு வெல்லம், 1/2 ஸ்பூன் வெல்லம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஏற்கனவே சாம்பாரில் சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது வந்து வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகம். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். அது இவ்வளவும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் சாம்பார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெட்டிக்கிட்டு
கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையாக இருந்தால் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்தோடு இந்த சாம்பார் சேரும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு போட்டாச்சு. நம்ம சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தடர ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது மத்தியானத்தில் கெட்டியாயிடும். அதனால நம்ம சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதமே கூட இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும், நல்ல டேஸ்ட்டு. இந்த பிசிபெலாபாத்தெல்லாம் விரும்பி கர்நாடகாவில் செய்யும்போது அதுக்கு வந்து மேலே மிக்சர் போட்டுட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சமீபமாக நாங்கள் வந்து இந்த ராமேஸ்வரம் கஃபே போயிருந்தோம். சூப்பராக இருந்தது அங்கே பிசிபெலாபாத்து. நல்லா மேலே வந்து மிக்சர் போட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பாருங்கள், இதில் எப்படி சர்வ் பண்ணுறதுனாக்க சாம்பார் சாதத்தை இதில் போட்டாச்சு. நல்லா நிறைய சாம்பார் போட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் மத்தியானம் வந்து லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இது சாம்பார் போட்டு முடிஞ்சதுன்னா அப்பளம் 2 வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் அப்பளம் 2 பொரித்து வச்சுக்கிட்டு இதில் வந்து மிக்சர் லைட்டாக நம்ம வீட்டில் காரா பூந்தி இருந்தால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்சர் இருந்தாக்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நெய் போட்டு பிசைஞ்சாச்சு. லாஸ்ட்டில் பொடி போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இது வந்து பொடி வந்து நம்ம டைம்ஸ் கிடைக்கும் போது நம்ம அப்போ தான் செய்யணுன்றது இல்லை. நம்மளுக்கு செய்யலாம், எப்போ சாம்பார் இருந்தாலும் செய்யலான்றதுக்கு இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா 1 மந்த்துக்கு கெடாது. ஏன்னா இது கொப்பரை தேங்காய் போட்டு நம்ம லாஸ்ட்டில் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வறுக்கும் போதே அதையும் சேர்த்து ஒரு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கெடவே கெடாது. அப்பளத்தோடு இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடிமேட் பிசிபெலாபாத் சூப்பரான சுவையான ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.